பாத்தீங்கன்னா டாபர்மேனியோட ஸ்டட் மேல்ஸ். பட் இப்போ பப்பீஸ் வந்து ரொம்ப எங்கே இருக்கிறனால நான் பெரிய நாயை காமிக்கிறேன். டைப் வரும், லாங் கோட் வரும், இது ரஃப் கோட்டுன்னு வரும். ரஃப் கோட்னா உங்களுக்கு ஹேர் சுத்தமாக இருக்காது. இவங்க ஹவுண்ட் வெரைட்டி தான். ஹவுண்ட் வெரைட்டி என்ன சொல்ல, அந்த காலத்தில் அந்த எலி இது பொந்துக்கெல்லாம் போயிட்டு வேட்டையாடுறதுக்கு அதுக்கெல்லாம் பீஸு எல்லாருக்கும் பிடிச்சமான ப்ரீடு. ஃபர்ஸ்ட் டாக்ஸ்னாலே எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்க்கறது லேப் தான் பார்ப்பாங்க. ஒரு 35 டேஸ்க்கு மேலே கொடுக்கலாம், புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ பிடிச்சிருக்கவங்க பப்பீஸ் இருக்கு. இது நம்மளுடைய ஓன் லிட்டர்மெண்ட் தான். ஓகே, எல்லாமே நல்ல டாப் குவாலிட்டியில் உள்ள பப்பீஸ் தான். You guys are not subscribed and you're watching this video, bell icon irko adu ting 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 subscribe. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெய்ஸி கெனல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஆல்பர்ட். என்னுடைய கெனல் பார்த்தீங்கன்னா சென்னையில் சூரப்பேட்டில் இருக்குது. இன்னைக்கு ஒரு 5-6 பப்பீஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்க பப்பீஸ் வெரைட்டிஸும் காமிக்கிறேன். அடல்ட் பப்பி இல்லாதது அடல்ட்டாக இருக்கும், அதை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பப்பீஸ் பிடிச்சிருவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிக்கும். ஃபுல் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ். பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கார்டிங்காக சூப்பர் டாக். இவங்க ஒர்க் இதெல்லாமே பிஸ்கோட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே, இதில் 3 டைப் வரும். லாங் கோட் வரும், இது ரஃப் கோட்டுன்னு வரும். ரஃப் கோட்னா உங்களுக்கு ஹேர் சுத்தமாக இருக்காது. இந்த டாபர்மேன்ஸ்க்குலாம் வரும்ல, மோரர்லெஸ் அதே மாதிரி இருக்கும். லாங் கோட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சுத்தமாக செட் ஆகாது, ரொம்ப லென்த்தாக இருக்கும். இவங்களே பார்க்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க வளரும்போது. இந்த கோட்டுக்கு சூப்பராக இருக்கும், சூப்பராக அப்படியே ஒரு என்ன சொல்ல. இவங்க ஒரு 35 டேஸ் பப்பீஸ். ஃபேமிலிக்கு இவங்க ப்ளே பண்ணாத இடமே இருக்காதுல்ல. நீங்கள் போலீஸில் பார்த்தாலும் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ண டாக்ஸ் இவங்கெல்லாம். ஷெப்பர்ட், ஆமாம், அதெல்லாம் அந்த பேரே வந்துச்சு. செம்ம இன்டெலிஜென்டா டாக். ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல் வாட் யூ ஃபீல் எல்லாம். சில பேர் சொல்லுவாங்க ஹெவி சைஸா இருந்தா குவாலிட்டி, சின்னதா சைஸ் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸ்ல இருக்கணும். சைஸ் மட்டும் ஹெவி சைஸ் வச்சு குவாலிட்டி கிடையாதுங்க. அது பாடியோட ஸ்ட்ரக்சரு அதெல்லாமே பார்த்து தான் இது. ஹெவியா இருக்கிறத வச்சு குவாலிட்டி கிடையாது. ஒருத்தவங்க குண்டா இருக்கிறாங்கன்னா குவாலிட்டி கிடையாது, ஒல்லியா இருக்கிறனால குவாலிட்டி கம்மியெல்லாம் கிடையாது. ஃபிட்னஸ் கரெக்டா ஃபிட்டா இருக்கணும். இவங்க 35 டேஸ் பப்பீஸ். என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? மேல் வந்து 15 ரூபாய் கொடுக்குறேன், ஃபீமேல் வந்து 12 ரூபாய் கொடுக்குறேன். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேனல், உங்க சேனலுக்கு நான் ஸ்பெஷலா பண்ணி தரேன். இப்போ நான் சொன்ன பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கூட தந்துடலாம். நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ். நல்லா கோல்டன் கலர்ல இருக்கிறாங்க பாருங்க. இவங்க அமெரிக்கன் டைப். ஓகே, ஆமா, இதுல ஒயிட்ல இருந்தாலும் உங்களுக்கு ரஷ்யன் டைப்ல வரும். ஓகே, ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. எஃப்சி ஸ்டாண்டர்ட், ஏகேசி ஸ்டாண்டர்ட்னு. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டாண்டர்ட்ல இந்த இது வந்து எலிஜிபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் செம்ம டிமாண்டான கலர் இதுதான். எல்லாருமே இதுதான் கோல்டன் ரெட்ரீவர்னா கோல்டன் கலர்ல தான் வேணும்னு சொல்லி லைக் பண்ணி எடுக்கிற கலர்ஸ் இது. நார்மல் தாங்க. ஆக்சுவலா டாக்ஸ் வந்து 3 கேட்டகரியில பிரிச்சுக்கலாம்ல. ஷார்ட் சைஸ் பிரீடு, மீடியம் சைஸ் பிரீடு, ஹெவி சைஸ் பிரீடுன்ட்டு. இவங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸ் பிரீடு வருவாங்க. உங்களுக்கு ஷார்ட் சைஸ் பிரீட்னு பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு, பீகிள் அதெல்லாம் வருவாங்க. மீடியம் சைஸ் பிரீட்னா கோல்டன் ரெட்ரீவர், லேபு, ஜெர்மன் ஷெப்பர்டு இவங்க எல்லாமே வருவாங்க. ஹெவி சைஸ் பிரீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஸ்டிப்ஸு, கிரேடனு அந்த மாதிரி வருவாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து ராயல் கேன் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுட்டு. நீங்க பப்பீஸ் எடுக்கும்போது நம்ம ஃபுல் கைட் பண்ணுவோம். என்னென்ன கொடுக்கணும், எப்படி பண்ணணும், எந்த டைம்ல டிவார்மிங் பண்ணணும், என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் வரைக்கும் சொல்லுவோம். இப்போ இது வந்து 38 டேஸ் பப்பீஸ் இது. இவங்க நான் வந்து மேல் வந்து 18 ரூபாய்க்கும் ஃபீமேல் வந்து 15,000க்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, குவாலிட்டி பேஸ். இதெல்லாம் டாப் குவாலிட்டி. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். தூக்கமுள்ள அவ்வளவு வெயிட்டாகவும் இருக்கிறாங்க. நல்ல கோட் கண்டிஷன்ல இந்த எல்லாமே பாருங்க. கலரும் ஃபேண்டாஸ்டிக் கலர். எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இதை விட இன்னும் டார்க் ஆவாங்க. செம்ம கோல்டன் கலர்ல கொடுப்பாங்க. போலாங்க. இவங்க வந்து டேஷ் ஹண்ட்னு வாங்க, ட்ரெயின் டாக்ஸ்ன்னு வாங்க. ஏன் ட்ரெயின் டாக்ஸ்ன்னு சொல்லலாம், இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் பாருங்க, லென்த்தா. ஓகே, இவங்க ஹவுண்ட் வெரைட்டி தான். ஹவுண்ட் வெரைட்டி என்ன சொல்ல, அந்த காலத்துல அந்த எலி இது பொந்துக்கெல்லாம் போயிட்டு வேட்டையாடுறதுக்கு அதுக்கு எல்லாமே யூஸ் பண்றது ஹண்டிங் டாக்ஸ் தான். நல்லா காம்பாக்டா இருப்பாங்க, ரொம்ப வெயிட்லாம் வைக்காது. ஆமா, ஈஸியஸ்ட் டாக். இவங்க ஒரு வீட்டுல இருக்கிறது தெரியாது, சவுண்டு மட்டும் வரும் வெளியே. வீட்டில் ஏதாவது திடீர்னு ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஏதாவது பொருள் மேலே கை வச்சாங்கன்னா உருன்னு சவுண்டு கொடுத்து அந்த மாதிரி காட் பண்ணுறாள். அவங்க சவுண்டு கொடுத்த பிறகுதான் வெளியவே தெரிவாங்க. அவங்க ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப ஷார்ட் ஹேராகவும் இருக்கும். ஓகே, ரொம்ப எங்கே வேணாலும் கேரி பண்ணி கூப்பிட்டு போகலாம். ரொம்ப லவபுளாகவும் இருப்பாங்க.
சூப்பரா இருக்கும். வளர்ந்ததுன்னா செம்மையா இருக்கும். அந்த லென்த்தா நீட்டமா அவங்க ஓடும்போது பாத்தீங்கன்னா அழகு வேற லெவல்ல இருக்கும். கலர் கொஞ்சம் ரேர் கலர். ஆமா, இது வந்து ப்ரௌனு, ஃபுல் ப்ரௌன் கூட கிடையாது. ப்ரௌன்ல ஒரு மாதிரி டேன் ஷேட் வச்சு வரும். இவங்கலாம் என்ன பிரைஸ்? இவங்க மேலா ஃபீமேலா? இவங்க ஃபீமேல், மேலும் இருக்கு ஃபீமேல் இருக்கு. ஆமா 5-6,000 அந்த மாதிரி கொடுவா. 5,000-6,000 அந்த ரேஞ்சில் கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன breed? நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப லேப் பப்பீஸ், எல்லாருக்கும் பிடிச்சமான பிரீடு. ஃபர்ஸ்ட் டாக்ஸ்னாலே எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாக்குறது லேப் தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. கிட்ஸ் வீட்டில் கிட் இருக்காங்களா உங்களுக்கு ஒரு கம்பெனியனுக்கு வாங்குற டாக்ஸ். ஆமா, சும்மா பிளேஃபுல்லான டாக். நம்ம வீட்டில் என்ன சொல்ல, ஒரு துணைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம். ஒப்புக்கு சப்பான்னு ஒரு ஆள் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள். ஜஸ்ட் ஆனால் யாராவது சேஞ்சஸ் வந்தாங்கன்னா சவுண்டு கொடுக்கும், ரைட் அட்டாக்கிங்லாம் இருக்காது. அவங்க கூடயும் விளையாடும். இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்டு. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் லோ தான். ஃபுட் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்டு வரும். இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒவ்வொரு லெவலுக்கு காமிச்சு நம்ம கிட்ட அதிகமாக ஃபுட் இன்டேக் எடுப்பாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம்னு கேட்டு அப்படியே அவங்க காமிக்கிற அளவுக்கு நம்மளே கொடுத்துருவோம். ஆனால் அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. லிமிட்டான ஃபுட் கொடுத்து வச்சுக்கணும். ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. ஆமாம், ஏன்னா இவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ஓவர் லவ் காமிக்கிறது. அதே தான் இவங்களுக்கு மைனஸும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற ஃபுட் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒர்க் அவுட் கண்டிப்பா வேணும். ஓவர் சைஸ். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே கொடுக்க கூடாதுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாருமே அதான் தப்பு பண்றாங்க. டாக் ஃபுட், கமர்ஷியல் ஃபுட் வந்து பப்பி ஸ்டேஜ்ல கமர்ஷியல் ஃபுட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேல வந்து கர்ட் ரைஸ், சிக்கன் ரைஸ். ஆனால் ரைஸ் கண்டென்ட் வந்து கம்மி பண்ணிடுங்க. நீங்க சிக்கன் அதிகமாக கொடுத்தா உடம்பு போடலாம் கிடையாது. ரைஸ் எவ்வளோக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒபிசிட்டி ஆகுது. இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறது ஃபீமேலு, மேலும் இருக்கு. இந்த ஃபீமேல் ஏன் காமிக்கிறேன்னா, இந்த சேனல் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு 6,500 கொடுத்துலான்னு இருக்கோம். ஆமா, உங்க சேனலுக்காக. பாருங்க, சூப்பர் குவாலிட்டி. ஹெட், ஸ்நாட் எல்லாமே பாருங்க. எல்லாம் ஷேப், பெட்டோட ஷேப் எல்லாமே பாருங்க. இந்த ஷேப்புக்கு தாங்க. மேல இருக்கு. மேல் வந்து ஒரு 10,000. ஆக்சுவல் பாத்தீங்கன்னா மேல் வந்து 10க்கும் ஃபீமேல் வந்து 8க்கும் கொடுக்குறேன். இது அந்த வீடியோல பாக்குறவங்களுக்காக இது ஸ்பெஷல் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன் 6,500. நம்ம கிட்ட சிட்ஜு பப்பீஸ் லிட்டரா இருக்கு, மதர் இருக்கு பாருங்க, பப்பீஸ் தான் இருக்கு. 20 டேஸ் தான் ஆகுது இப்ப பப்பீஸ். 20 டேஸ் 25 டேஸ்க்குள்ள தான் இருக்கும். ஆமா, ஒரு 35 டேஸ்க்கு மேல கொடுக்கலாம். புக்கிங் பண்ணிக்கலாம். இப்ப பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பப்பி ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் காலைல வந்து புக் பண்ணிட்டாங்க. அவங்க ஏற்கனவே ஆயிட்ட வாங்கின கஸ்டமரு. எல்லாமே ட்ரை கலர்ஸ் தான். உங்களுக்கு பிளாக், பிரவுன், ஒயிட் 3 மிக்ஸ் ஆகி வர்றது எல்லாமே உங்களுக்கு ட்ரை கலர்ஸ் தான். 3 கலர் வர்றது ட்ரை கலர்னு அர்த்தம். 13ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பப்பி. ஆமா, இது போக எனக்கு வெளியே லிட்டரா இருக்கு. நான் இதோட அப்பாவும் என்கிட்ட தான் இருக்கு. அம்மா, இது அம்மா, இதோட அப்பாவும் என்கிட்ட இருக்கு. அந்த அப்பா வந்து மேட் பண்ணி வெளியே ஒரு 4 இடத்துல குட்டி போட்டிருக்கு. பப்பீஸ் வந்து சிட்ஜு வந்து எங்ககிட்ட ரெகுலரா வரும். எல்லாமே சென்னை பிரீடிங் தான். நம்ம ஊர் கிளைமேட்ல பிரீடிங் ஆகுறதா, நம்ம கிளைமேட் அடாப்ட் ஆகிற பிரீட்ஸ் தான் நம்ம எல்லாமே கொடுக்குறோம். நான் இப்ப காமிச்சது எல்லாமே சென்னை பிரீடிங் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நம்ம ஊர் கிளைமேட்டு அடாப்ட் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏசி பிரீடிங் எல்லாம் கிடையாது, நான் ஏசியில தான் வச்சிருக்கேன். எல்லா கிளைமேட்டும் சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பிரீடிங். பயப்படவே தேவையில்லை நம்ம கிட்ட வருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பீகிள் பப்பீஸ் இருக்கு. இது நம்மளுடைய ஓன் லிட்டர்மெண்ட் தான். ஓகே, எல்லாமே நல்லா டாப் குவாலிட்டியில் உள்ள பப்பீஸ் தான். இதோட அப்பாவும் அம்மாவும் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. ஆமா, பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம கிட்ட தான் இருக்கும். ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கணும், இல்லைன்னா நம்ம கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல கஸ்டமர்ஸ், அவங்க வீட்டுல நம்ம வாங்கிட்டு போயிட்டேன்னா அவங்க கூட நான் கீப் டச்லயே இருப்பேன். அவங்களுக்கு எல்லா கைட்னஸ் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல அவங்க ப்ரீடிங் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க பப்பீஸ் எடுத்து மூவ் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நான் மூவ் பண்ணி கொடுப்பேன். இதுல வந்து இப்ப 2 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. இது போக ஸ்டட், இதுலயும் ஸ்டட் பப்பீஸ் இருக்கு. வெளியே நம்ம மேல மேட் பண்ணி வெளியே ஒரு அது ஒரு 2 இடத்துல குட்டி போட்டிருக்கு. அதுவும் இது 15ல இருந்து கொடுக்குறேன் ஸ்டார்ட் பண்ணி. ஷோக்கு ஏற்ற மாதிரி அல்லாத 12,000 கொடுக்குறேன் குவாலிட்டி பேஸ் பண்ணி. நம்ம கையில இருக்கு பாத்தீங்கன்னா டார்மனியோட ஸ்டட் மேல்ஸ். பட் இப்ப பப்பீஸ் வந்து ரொம்ப எங்க இருக்கிறனால நான் பெரிய நாயை காமிக்கிறேன். இப்ப உங்களுக்கு யாருக்கா ஸ்டட் வேணும்னா டார்மேனு, பீகிள், ஷிட்சு, லேப் எல்லாத்தோட மேல்ஸ் இருக்கு. எல்லாமே டாப் குவாலிட்டியில தான் இருக்கும். இவங்க அமெரிக்கன் டைப் தான். ஆமா, சரி. ஆக்சுவலா வந்து ஹெவி சைஸா இருந்தா யூரோப்பியனு, சைஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அமெரிக்கன்றாங்க. நாட் லைக் தட். ஸ்ட்ரக்சர் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸ்ட்ரக்சர் வைஸ் தான் அவனுடைய ஸ்டாண்டர்ட் வேறையா இருக்கும், இவங்களோட ஸ்டாண்டர்ட் வேறையா இருக்கும். பட் 2மே ஹெவி சைஸா தான் இருக்கும். நீங்க நல்ல குவாலிட்டியில உள்ள டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹெவியா தான் இருப்பாங்க. ஆமா ஆமா, நீங்க எப்ப மேட் பண்ணுங்க. இப்ப 2 இடத்துல குட்டி போட்டிருக்கு. பப்பி இன்னும்
பப்பீஸும் இருக்காட்டு உங்ககிட்ட? பப்பீஸ் இன்னும் ரெடி ஆகல, இன்னொரு 1 வீக் குள்ள ரெடி ஆவாங்க. பப்பீஸ் என்ன பிரைஸ் போடுவீங்க? 15, 12 அந்த ரேஞ்சில் போடுவேன். மேல் ஃபீமேல். ஆமா, எல்லாமே பக்கா டாப் குவாலிட்டியில தான் இருக்கும். இவங்க எப்படி ட்ரெயின்ட் ஆகுங்க? ஆமா, ட்ரெயின்டு தான், ஃபுல்லாவே ட்ரெயின்டு தான். நிக்கிறதுல தெரியல அவன் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ரொம்ப குழந்தை மாதிரி நம்ம வளர்க்குறதா, நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான். கார்டிங்லாம் சூப்பரா ஃபேமிலி குழந்தை கிட்ட வீட்டுக்குள்ள பண்ணா அப்படியே டோட்டலா மாறிடுவான். வெளியே இருக்கும்போது குழந்தை மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது தான். ரொம்ப அன்பா இருப்பான். எல்லாருமே டவர்மேன்ல ரொம்ப கடிக்கிற நாயின்னுவாங்க, அப்படிலாம் கிடையாது. வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப லாயலான பிரீடு. என்ன சொல்ல, ஒரு பெரிய ஒரு படையே நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்பலாம். ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருந்ததுன்னா தாராளமாக இவனை நம்பி வளர்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பப்பீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என் பப்பீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க பப்பி வளர்க்கணும்னுட்டு, எப்படி வளர்க்கணும்னு தெரியலன்னுவாங்க. நீங்கள் தைரியமாக நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்குங்க. A to Z உங்களுக்கு கைட் பண்ணலாம். நம்ம பப்பி கொடுக்குறதோட விட்டுற மாட்டோம். லைஃப்லாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எனி டைம் நம்ம கால் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். நேராக வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கூட நம்ம நேராக வந்து ஹெல்ப் பண்ணுவோம். பப்பி வளர்க்குறதுக்கு பயப்பட தேவையில்லை. நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கும் தேங்க்ஸ். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9940192453. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.